இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 1ஆம் நாள் 17/9/2024 செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:03. லக்கணம் கன்னி லக்கணம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்தசி காலை 11:21 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பௌர்ணமி வருகின்றது. நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம். பிற்பகல் 2:27 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரட்டாதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். குளிகை 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். யமகண்டம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:02 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டமம் பூஷம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கூடுதலான உழைப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஏதாவது அடுத்தடுத்த வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. ஆனாலும் இதுல நல்ல ஒரு வெற்றியையும் பெற்றுவிடலாம். சுய முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கான நல்ல ஒரு வலுவான அடித்தளத்தை அமைக்கவும் செய்வீங்க. முன்னேற்ற பாதையை நோக்கியும் செல்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியை பொறுத்தளவிற்கு பயனுள்ளதாகவும் இருக்குங்க. இன்று உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுப்பதாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை பராமரிக்கவும் செய்வீங்க. அவர்களிடத்துல நட்புடனும் நடந்தும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில சகஜமான உரையாடல்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணத்தை எளிதாக கையாளவும் செய்வீங்க. இன்றைய நாள் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் என்றும் கூறலாம். நல்ல பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. என்ற ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணங்களுடனும் இருப்பீங்க. இதற்காக நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். இது சம்பந்தப்பட்ட புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில் இருக்கும் பணத்தை பத்திரமாக பார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. அனாவசிய செலவுகளும் ஏற்படலாம். ஆடம்பர செலவுகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படலாம். பங்கு சந்தையில் ஈடுபட்டும் இருப்பீங்க. அடுத்தவர்களுடைய ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கிவிடவும் வேண்டாங்க. கவனமாக இருப்பதும் நல்லது. என்ற தாய்மாமனுடைய வகையில எதிர்பார்த்த நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதில உற்சாகமும் பெருக்கெடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்று வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடனும் இருங்க. இன்று வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. இன்று உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுக்கு இடையே ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். விரும்பிய பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. இன்று வியாபாரத்துல இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். சில புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. வணிகத்தை முன்னோக்கியும் கொண்டு செல்வீங்க. இதற்கு அனுபவம் உள்ள ஒருவரிடத்துல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலைகளை செய்து முடிப்பதற்கான நல்ல ஒரு சாத்திய கூறுகளும் இருக்கின்றது. சில சவாலான வேலைகளையும் நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. எந்த ஒரு வாக்குறுதியையும் யாருக்கும் மட்டும் அவசரப்பட்டு தரவும் வேண்டாம். இதனை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதும் இருக்கும். வியாபார பணிகள்ல போட்டிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணவரவுல இருந்து வந்த தாமதங்களும் குறையும். அதிகாரிகளிடத்துல சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது.
வெளியூர் பயணங்களினால ஒரு விதமான சோர்வும் ஏற்படலாம். சில விஷயங்கள்ல அனுபவ அறிவை வெளிப்படுத்துவதும் நல்லது. பயனற்ற பேச்சுவார்த்தைகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியுடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போட்டிகளும் இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது வேலை பளுவின் காரணமாக சோர்வாகவும் உணர்வீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தேவையற்ற பேச்சுக்களை கண்டிப்பாக குறைத்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவீங்க. மனதில் சின்ன சின்ன குழப்பங்களும் இருந்து நீங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. அவ்வப்பொழுது கவனக்குறைவின் காரணமாக வேலையில தவறுகளும் ஏற்பட்டு விடலாம். பணிகளை கவனமுடன் கையாண்டாலே போதும். இன்று திருமண உறவில உங்கள் துணை இடத்துல அமைதியற்ற போக்குடனும் இருப்பீங்க. உங்களுடைய முன்கோபங்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். அவர்களிடத்துல மனம் திறந்து பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் மிதமாகவும் இருக்கும். பணவரவு காணப்பட்டாலும் குடும்பத்தினருக்காக சில அவசர செலவுகளை செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வெளியூர் பிரயாணங்கள் தொழிலுக்கு தேவையான வெற்றியை தருவதாகவும் இருக்கும். இன்றைய இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். பணச்சுமைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல கிடைத்த லாபத்தை நிலத்துல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு ஊக்கத்தொகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். மாலையில நண்பர்களின் மூலம் எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரிப்பதுடன் நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். கனிவாக பேசி எடுத்த காரியங்களை சாதிக்கவும் செய்வீங்க. வராது என்று நினைத்த பணமும் கைக்கு வந்து சேரும். உங்களிடத்துல பழகும் நண்பர்கள் உறவினர்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல என்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து வந்தவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். வழக்குகள்ல மேன்மையும் உண்டாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்று ஒரு உன்னதமான நாள் என்றும் கூறலாம். உங்களுக்கு பெருமையும் புகழும் வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிர்வாகத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. நீண்ட நாட்களாக தாமதப்படுத்தப்பட்டு வந்த பல காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். விசா தொடர்பான காரியங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நன்மைகளும் உண்டாகும். சோசியல் மீடியாவில அதிக நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல மட்டும் கவனமாகவும் இருங்க. பணிபுரியும் இடத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வாழ்க்கை துணையின் வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. சகோதரர்களுடைய வகையில ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவு நல்லபடியாகவும் இருக்கும். ஆபரண சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வர்த்தக பணிகள்ல லாபத்தையும் பெறலாம். புதியவர்களுடைய அறிமுகங்களினால உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால ஆதாயமும் உண்டாகும். பொறுப்புகளும் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்களும் நிறைவேறும். அனுசரித்து செல்வதும் நல்லது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. நம்பிக்கையான மனநிலையுடனும் இருப்பீங்க. புதியதாக ஏதாவது கோயில்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற ஆசைகளுடனும் இருப்பீங்க. அதற்கான திட்டமிடுதல்களும் வீட்டில் நடைபெறலாம். குடும்பத்தினருடன் ஆன்மீக சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்யும் இடத்துல கடின உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி பாராட்டுகளை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாக பேசவும் செய்வீங்க. அவர்களிடத்துல நீங்க நகைச்சுவை உணர்வுடனும் நடந்தும் கொள்வீங்க. ஒற்றுமையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவு இருந்தாலுமே செலவுகளும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகத்தாங்க இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. இது சம்பந்தப்பட்ட செலவுகளும் ஏற்படலாம். புதிய நண்பர்களுடைய சேர்க்கையினால நன்மைகளும் உண்டாகும். வியாபாரம் வெற்றிகரமாகவும் நடைபெறும். பொருளாதாரத்துல மேம்பாடும் உண்டாகும். உறவினர்களிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். பேச்சுவார்த்தைகளின் மூலம் நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி பந்தயங்கள்ல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. கமிஷன் வியாபாரத்துல கணிசமான லாபத்தை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய பொருட்களை ஏஜென்சி எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். என்று தொடங்கும் காரியங்கள் சாதகமாகவும் முடியும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். சிலருக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில உறவினர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். பணிச்சுமைகள் அதிகமாக தங்க இருக்கும். ஆனாலும் உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. வியாபாரத்துல பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. உறவினர்கள்ல உண்மையானவர்களை கண்டறியவும் செய்வீங்க. சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் அறிமுகமும் ஆவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக தாமதப்படுத்தப்பட்டு வந்த பல காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான காரியங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். பூர்வீகம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் பலருக்கு கூடியும் வரலாம். பொருளாதாரத்துல சிறிய அளவுல பற்றாக்குறைகள் இருந்து வந்தாலுமே திறம்பட சமாளித்து வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளும் நிறைவேறும். பணிபுரியும் இடத்துல புதுவிதமான சூழலும் உண்டாகும். திட்டமிட்ட சில காரியங்கள் நிறைவேறவும் காண்பீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையவும் காண்பீங்க. சக ஊழியர்களினால பொறுப்புகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நடவடிக்கைகளை எடுக்கவும் செய்வீங்க. இதனால தொழில சில மாற்றங்களையும் உணரலாம். சந்தேகமான உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று ஓய்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் கருஞ்சிவப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பிரார்த்தனைகளும் நிறைவேறும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலம் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரச்சனைகளும் குறையும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றியை கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களிடத்துல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவும் இருக்குங்க. எந்த ஒரு வேலையையும் உறுதியாகவும் செய்து முடித்து விடுவீங்க. இன்று வளர்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய கடின உழைப்பிற்கான நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று வேலைகளை நல்ல விதமாக செய்து முடித்தும் விடுவீங்க. பாராட்டுகளையும் பெற்று விடுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் இனிமையான நல்லுறவும் காணப்படுங்க. அவர்களிடத்துல மகிழ்ச்சியாக பேசவும் செய்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து பணவரவை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு பணமும் கைக்கு வந்து சேருங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்று சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க.
தேவையில்லாத கற்பனைகளுடன் இருக்கவும் வேண்டாங்க. இது தேவையற்ற மன உளைச்சல்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் சில தடுமாற்றங்களும் ஏற்படலாம். இன்று அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை கேட்டு அதிக முதலீடுகள் செய்யவும் வேண்டாங்க. அதில் உள்ள உண்மைத்தன்மையை அறிந்து செய்வதும் நல்லது. அவ்வப்பொழுது வேலையின் காரணமாக சற்று சோம்பலாகவும் உணர்வீங்க. அரசு ஊழியர்களுக்கு நேர்மையாக செயல்படுவதும் நல்லது தாங்க. யாருடைய தவறான பேச்சுக்களையும் கேட்டுவிடவும் வேண்டாங்க. ஏழை எளியவர்களுக்கு சில முக்கியமான உதவிகளும் செய்வீங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வீட்டுல தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் கிடைக்க பெறுவீங்க. சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதனால உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மாற்று கருத்துக்கள் கொண்டவர்களிடத்துல விவாதங்கள் செய்யவே வேண்டாம். இது உங்களுடைய நேர விரயத்திற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தலாம். வியாபாரத்துல புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த சில வேலைகள் தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடிவடைந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுக்கு நல்ல வரனாகவும் தேடி வரும். வெளிவட்டார தொடர்புகளும் விரிவடையும். உங்கள் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. பேச்சுக்கள்ல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. வீண் அலைச்சல்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். ஒரு சிலருக்கு வாகன வகையில சில செலவுகளும் ஏற்படலாம். வயதானவர்களுக்கு மூட்டு வலி சம்பந்தப்பட்ட சில சிரமங்களும் ஏற்பட்டு நீங்கும். இவற்றில இருந்து எளிதாக வெளிவந்தும் விடுவீங்க. மனதுல இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. அருகில் இருப்பவர்களுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். சகோதர சகோதரிகளுக்கு இடையே நல்ல ஒரு இணக்கமான போக்கும் காணப்படும். தைரியமாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் இதற்கு துணையாகவும் இருப்பாங்க. இன்று புதிய இலக்குகளை நிர்ணயமும் செய்வீங்க. சேமிப்பது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். குழந்தைகளினால மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். இடமாற்ற முயற்சிகள் கைகூடியும் வரும். இன்று புகழும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. கவலைகளும் குறையும். இன்று பூஷம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம் நல்ல ஒரு திருப்தியையும் எதிர்பார்க்கலாம். தன்னம்பிக்கை உணர்வுடனும் காணப்படுவீங்க. வேலைகள்ல எளிமையாக வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. இன்று பணிகள்ல மும்முரமாகவும் இருப்பீங்க. தவறுகளை தவிர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று கூடுதலான வேலைகளும் வந்து சேரலாங்க. இது உங்களுக்கு சற்று சிரமத்தையும் ஏற்படுத்தலாம். உங்கள் துணையிடத்துல அமைதியான முறையுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. தேவையற்ற கோபங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். பணத்தை சிறந்த முறையில கையாளுவதும் நல்லது. உங்களுடைய செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று வெளிநாட்டுல இருந்து கிடைக்க வேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். வியாபாரத்தை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிலத்துல போட்ட முதலீடுகளினால இப்பொழுது நல்ல ஒரு வருமானத்தையும் பெற்றுவிடலாம். நிம்மதியாகவும் உணர்வீங்க. வியூகம் அமைத்து தொழிலை விரிவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த இடையூறுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. பங்குச்சந்தை பரிவர்த்தனை வியாபாரத்துல ஏற்றமும் உண்டாகும். என்று எதிர்பார்க்கும் காரியங்கள் இழுபறியானாலும் முடிந்தும் விடும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றியும் மகிழ்வீங்க. பிற்பகலுக்கு மேல சில செலவுகள் மன சஞ்சலத்தை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால மறைமுக இடையூறுகளும் ஏற்படலாம். விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டுல விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் களைக்கட்டும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க.
பழைய நண்பர்கள் இப்பொழுது ஏதாவது உதவிகளும் செய்வாங்க. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சிறப்பாகவும் அமையும். புதிய ஏஜென்சி எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல அனுபவமிக்க வேலையாட்களை தேடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல இன்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். துணிச்சலாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக தாமதப்படுத்தப்பட்டு வந்த பல காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடித்தும் விடுவீங்க. திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால ஆதாயமும் மன மகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய நண்பர்களும் அறிமுகமும் ஆவாங்க. காதல் வலையில இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். குழந்தைகளுடைய கல்வியும் நன்றாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் மற்றும் வெளிநாடு பிரயாணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தைரியமாக வெளிநாட்டு பிரயாணங்களை மேற்கொள்ளவும் செய்யலாம். ஆதாயம் தருவதாகவும் இருக்கும். அரசு சார்ந்த பணிகள்ல சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய மத்தியில செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் நிறைவேறும். எதிலும் என்ற சிக்கனமாக செயல்படுவதும் நல்லது. கலை சார்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. விவசாயம் சார்ந்த பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. இன்று மற்றவர்களுக்காக நீங்கள் கவலை கொள்ளவும் வேண்டாங்க. அதிகமாக குழப்பிக் கொள்ளவும் வேண்டாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். சிக்கனமாக செயல்படுவதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் வாங்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்குங்க. உங்கள் பிரியமானவர்களுடன் பேசும் பொழுது என்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்று ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருப்பது சலிப்பையும் ஏற்படுத்தலாம். பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில வெற்றி பெறுவதற்காக நீங்கள் திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. தொழில் சம்பந்தமாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. இது உங்களுக்கு நல்ல பலன்களை தங்க தருவதாகவும் இருக்கும். திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. முடிந்து போன விஷயங்களுக்கு இன்று உயிர் கொடுக்கவும் வேண்டாம். பழைய பிரச்சனைகளை பற்றி இப்பொழுது விவாதிக்கவும் வேண்டாம். கவனமாக இருந்தாலே போதும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஒவ்வொரு செலவையும் யோசித்து செய்தாலே போதுங்க. இது நமக்கு தேவைதானா என்பதை உணர்ந்து செலவு செய்தாலும் நன்று. தேவையற்ற ஆடம்பர செலவுகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. என்ற ஆசையுடன் கேட்ட ஆபரணங்களை மற்றவர்களுக்கு வாங்கியும் தருவீங்க. மனைவியினுடைய ஆசையை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. நண்பர்களின் மூலமாக நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வழி உறவினர்களிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். உங்களுக்கு எதிரான சிந்தனை இருப்பவர்கள் கிட்ட நீங்க அதிகமாக விவாதம் செய்யவும் வேண்டாம். பணப்புழக்கம் நல்லபடியாகவும் இருக்குங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தொலைதூரத்துல இருந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களிடத்துல இருந்து வராமல் இருந்த பாக்கி தொகைகளும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்தும் விடுவீங்க. உறவினர்கள் உங்களை புரிந்து கொள்ளவும் செய்வாங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த இழப்புகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. புதியதாக வேலைகளை துவக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த தாமதமான வேலைகள் எல்லாமே இப்பொழுது முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகளை எல்லாமே வெற்றிகரமாக செய்து முடித்தும் விடுவீங்க. பணவரவு நல்லபடியாகவும் இருக்குங்க. குடும்பத்துல அமைதியான போக்கும் காணப்படும். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். உத்தியோக உயர்வை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். முன்பு வாங்கி போட்ட நிலத்துல இப்பொழுது வீடு கட்டுவதற்கான ஏற்பாடுகளையும் செய்வீங்க. சிலருக்கு புதிய வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்டு செயல்படவும் செய்வீங்க. நண்பர்களுடைய வழியில மாற்றமான சூழலும் உண்டாகலாம். புதிய முயற்சிகளுக்கு வித்தியாசமான செயல்பாடுகளின் மூலம் நல்ல தீர்வையும் காணலாம்.
சிறுதூர பயணங்களினால அனுகூலமும் உண்டாகும். விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தடைப்பட்ட பணிகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று ஊக்கத்துடனும் காணப்படுவீங்க. தாமதமான வேலைகளையும் நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. மற்றவர்களிடத்துல மகிழ்ச்சியாக பேசவும் செய்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுகூலமான நாளாகவும் அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. தடைகளையும் தாண்டி வெற்றியும் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சவாலான நாள் என்றும் கூறலாம். சாதகமான பலன்களையும் எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதலான முயற்சிகளை எடுக்க வேண்டியதும் இருக்குங்க. அவ்வப்பொழுது உங்களுடைய மனமும் அமைதி இல்லாமலும் இருக்கலாம். ஏதாவது ஒரு பிரச்சனைகளை பற்றி நீங்கள் சிந்தித்துக் கொண்டும் இருப்பீங்க. மனதை லேசாக வைத்துக் கொள்வதும் நல்லது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்தும் காட்டுவீங்க. பணிகளை சிறந்த முறையில திட்டமிடவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடனான உறவில நல்லிணக்கமும் காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பிள்ளைகளினால பெருமையாகவும் உணர்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். இன்று சில செலவுகள் உங்களுடைய கையை மீறி போவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அடுத்தவர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. இதுல மகிழ்ச்சியுடனும் உணர்வீங்க. உறவினர்களுடைய மத்தியில உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். அதற்கான முன்னேற்பாடுகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயனுள்ள ஆலோசனைகளையும் செய்வீங்க. புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. IT பணியாளர்களுக்கு கூடுதலான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. பொறுப்பாக வேலைகளை செய்து புதிய ஆர்டர்களையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவு ஒன்றினை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் காணப்படும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பிள்ளைகள் கேட்டதையும் மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளுடைய போட்டிகளை எல்லாமே சாதுரியமாக நீங்க சமாளித்தும் காட்டுவீங்க. லாபமும் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய வழியில கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. அவர்களுடைய நடவடிக்கைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. செலவுகளை குறைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே வீண் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். நெருங்கியவர்களிடத்துல உங்களுடைய மன குறைகளை சொல்லி ஆதங்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். நயமாக பேசி தங்க வியாபாரம் செய்ய வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சகிப்புத்தன்மை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது தாங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். இது சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிநாட்டு வேலை சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு விசா தொடர்பான காரியங்களை துவக்குவதற்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மாணவர்களுடைய கல்வி ஏற்றத்தை தருவதாகவும் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை சற்று கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். சக ஊழியர்களிடத்துல ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய பாக்கிகளும் வசூலாகும். உத்தியோக செயல்பாடுகள்ல துரிதமுடனும் செயல்படுவதும் நல்லது. மனதளவுல புதிய தெளிவும் கிடைக்கப் பெறுவீங்க. விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பயணங்களினால புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். புரிதல்களும் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். துரிதமும் உண்டாகும்.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவு ஒன்றினை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. நல்ல நம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. ஆற்றலும் உறுதியும் என்று உங்ககிட்ட காணப்படும். இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணிகளை நல்ல விதமாக ஆற்றவும் செய்வீங்க. கடினமான பணிகளை கூட எளிமையாக செய்து முடித்து விடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல நல்ல விதமாகவும் நடந்தும் கொள்வீங்க. உறவில நல்லிணக்கமும் காணப்படும். உங்களுடைய வார்த்தைகளினால அவர்களை மகிழ்ச்சி அடையவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முதலீடுகளின் மூலம் நிதிநிலை உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. இது சம்பந்தமாக முக்கியமான செலவுகளும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கியத்துடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. நீங்கள் நல்லதே சொன்னாலும் மற்றவர்கள் அதனை தப்பாக எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால மற்றவர்கள் இடத்துல நீங்க அறிவுரைகள் கூறவும் வேண்டாம். வெளியூர் பயணங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வாகனங்களை நிறுத்தும் பொழுது நன்றாக பூட்டிவிட்டோமா என்பதை அறிந்து செல்வதும் நல்லது. அடுத்தவர்களுடைய விஷயத்துல நீங்க தலையிடவும் வேண்டாம். யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். இன்றைய நாள் முழுவதுமே தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடனும் இருங்க. பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகளின் மூலம் சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அவர்களை பொறுமையாக தங்க கையாள வேண்டியதும் இருக்கும். அவர்களுடைய படிப்பு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. இன்று பழைய கசப்பான சம்பவங்களை பேசிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். அண்டை அயலாரிடத்துல அன்பு தொல்லைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல கடினமாக உழைத்து லாபத்தையும் பெற்று விடுவீங்க. உத்தியோகத்துல பணிகளை போராடியாவது முடித்தும் விடுவீங்க. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. இன்று எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க கவனமாக எடுத்துக்கொண்டு உழைப்பதும் நல்லது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. உங்களுடைய நலம் விரும்பிகளுக்காக ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களும் செய்தும் தருவீங்க. அவர்களுடைய கஷ்டத்துல உதவிகரமாகவும் இருப்பீங்க. இதன் மூலம் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. எதிர்மறையான செயல்பாடுகள் இருக்கிறவங்க கிட்ட இருந்து விலகி இருப்பதே நல்லது. உங்களுடைய சுயமரியாதை பாதிக்கப்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. சில செலவுகளும் உங்களை தேடியும் வரலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் கவனமாக இருப்பதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். குடும்ப சூழ்நிலைகள் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வேலை ஆட்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். உணவு விஷயங்கள்ல கட்டுப்பாடுடன் இருப்பதும் நல்லது. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதானமான பேச்சுக்கள் நன்மையை தருவதாகவும் இருக்கும். கலை பொருட்களின் மீது தனிப்பட்ட ஆர்வமும் உண்டாகும். முன்கோபமின்றி பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு நலம் உண்டாக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று பிற்பகலுக்கு மேல எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த உங்களுடைய பணமும் கைக்கு வந்து சேரும். வியாபாரத்துல கவனமாக பேசுவதும் நல்லது தாங்க. யாரையும் எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இன்று அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண விவகாரங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதிய நண்பர்களும் தொடர்புகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாகவும் எளிதாகவும் எடுத்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய நட்பு வட்டாரமும் விரிவடையும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய பணிகளை எல்லாமே வெற்றிகரமாக செய்து முடித்து விடுவீங்க. உங்கள் சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கான ஒரு தனி கௌரவமும் கிடைக்கப் பெறுவீங்க.
திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல இணைந்து செயலாற்றவும் செய்வீங்க. நண்பர்களுடைய இல்ல திருமண விசேஷங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்று நிதி நிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. சிலருக்கு சிறிய அளவில் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாளை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். நீண்ட நாட்களாக நிலுவையில இருந்து வந்த வழக்குகளுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடத்துல மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இடப்பிரச்சனைகள்ல ஏற்பட்டு இருந்த சச்சரவுகளும் நீங்கும். வேலையில அலட்சியமாக மட்டும் இருந்து விடவும் வேண்டாம். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று மனதுல இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய தலையீடு காரணமாக குடும்பத்துல ஏதாவது குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடன் அனுசரித்து வேலை வாங்குவதும் நல்லது. இன்று உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. பெற்றோருடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவி வழி உறவினர்களினால மதிக்கவும் படுவீங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளை நாடியும் செல்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல முக்கிய பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். இன்று சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்று உங்களுடைய வேலையில அமைதியாக இருந்து விடுவதே நல்லதுதாங்க. அவசரப்பட்டு உங்களுடைய கருத்துக்களை வெளியிடத்துல தெரிவிக்கவும் வேண்டாம். கவனமாக பேசுவதும் நல்லது. அனைத்து பணிகளையுமே சரியாகவும் செய்து முடித்து விடுவீங்க. நல்ல ஒரு மகிழ்ச்சியான மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. சீரான சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. பிரச்சனைகளும் குறையும். இன்று வேலையில இருந்து வந்த மன அழுத்தங்கள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையையும் சரியான திட்டமிடுதல்களுடன் செய்து முடித்து விடுவதும் நல்லது. இன்று மற்றவர்களிடத்துல ஆணவமான பேச்சுக்களை மட்டும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். மார்க்கெட்டிங் தொழில இருக்கிறவங்களுக்கு இன்று முன்கூட்டியே பணிகளை முடிக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். குடும்ப சூழ்நிலைகள் இனிமையாகவும் இருக்கும். இன்று விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களை பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். கடன் விஷயங்கள்ல பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. இறை பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணிவான பேச்சுக்கள் மற்றவர்களை மகிழ்விப்பதாகவும் இருக்கும். சக ஊழியர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்து வந்த நண்பர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகள்ல வேகத்தை காட்டுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. என்று அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாகவும் முடியும். பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை கையாளும் பொழுது தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல இருந்து வந்த சூடான விவாதங்களும் மாறும். உங்கள் துணை இடத்துல அனுசரணையான போக்குடனும் காணப்படுவீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு என்று சிறப்பாகவும் உணர்வீங்க. வரவு செலவு என்று இரண்டுமே கலந்தே காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் மட்டும் இருக்குங்க. இதனால பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இன்று பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவில இணக்கமான போக்கும் காணப்படும். பெரியவர்களுடைய நல்லாசியும் கிடைக்கவும் பெறுவீங்க. ஊக்கத்துடனும் காணப்படுவீங்க. தள்ளிப்போன திருமண பேச்சுவார்த்தைகளை நடத்தி முடித்தும் காட்டுவீங்க. வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகளை எல்லாமே வெற்றிகரமாக செய்து முடித்தும் விடுவீங்க. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெறலாம். சிறு தொழில் வியாபாரிகளுக்கு நல்ல லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம்.
மனதுல தைரியமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தை வழி உறவினர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமாகவும் செய்து முடித்து விடுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இளைய சகோதரர்களுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். அவர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் மூலம் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். பெரியவர்களிடத்துல இணக்கமான போக்குடனும் இருப்பீங்க. இன்று உங்களுடைய பிடிவாத போக்கை மாற்றி அமைத்தும் கொள்வீங்க. பிள்ளைகளுடைய கோரிக்கைகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. வரவுக்கு மிஞ்சிய செலவுகளும் இருக்குங்க. வியாபாரத்துல தள்ளி போன வாய்ப்புகளும் தேடி வரலாம். அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. புதிய பாதையும் தென்படும். புதிய தொழில் முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை சற்று அதிகமாக இருந்தாலுமே உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். நீண்ட நாட்களாக தாமதப்படுத்தப்பட்டு வந்த வேலைகளை இப்பொழுது வெற்றிகரமாக செய்து முடித்தும் விடுவீங்க. உத்தியோக உயர்விற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்று அலைச்சல்களும் இருக்குங்க. ஆனாலும் இதனை எல்லாமே திறமையுடன் கையாண்டு வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. வாழ்க்கை துணையுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தை வழி சொத்துக்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். பாக பிரிவினைகள்ல இருந்து வந்த தாமதங்களும் குறையும். கால்நடை துறைகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இணையம் சார்ந்த துறைகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். சகோதரர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தாமதங்களும் குறையும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒத்துழைப்புகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாள் என்றும் கூறலாம். மற்றவர்கள் கிட்ட பேசும் பொழுது சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை கவனமாக கையாண்டாலே போதுங்க. தவறுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளலாம். மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். இது உறவுல அமைதியின்மையை பாதிப்பதாகவும் இருக்கும். வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பணத்தை செலவுகள் செய்யும் பொழுது 1ற்கு 2 முறை எண்ணி பார்த்து தருவதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. இன்று பொருள் வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேருங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல இணக்கமான போக்கும் காணப்படும். மன சங்கடங்களும் நீங்கும். தனியார் துறையில இருக்கிறவங்களுக்கு வருமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சகோதரர்கள் பணம் கேட்டும் வருவாங்க. அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியானாலும் முடிந்தும் விடும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். கவனமாக இருப்பதும் நல்லது. நீங்கள் கொடுத்த கடன் தொகைகளை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. குடும்பத்துல இருந்து வந்த கூச்சல் குழப்பங்களும் நீங்கி மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றியும் முடியும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்து லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோகத்துல திருப்திகரமான போக்கும் காணப்படும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடித்தும் விடுவீங்க. நீங்கள் நீண்ட நாட்களாக எடுக்க நினைத்த முடிவுகளை இப்பொழுது எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுவும் நல்லதாகவும் அமையும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சாதகமான போக்கும் காணப்படும். பணியிடத்துல சிறப்பாக செயல்பட்டு நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. சிக்கல்கள்ல இருந்து வெளிப்படவும் செய்வீங்க. சூழ்நிலைகளை நிதானமாக கையாள்வதும் நல்லது. முக்கியமான விஷயங்களை பற்றி மற்றவர்களிடத்துல விவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
இதுல எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தவும் வேண்டாம். முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார நடவடிக்கைகள் சாதகமாகவும் அமையும். உங்களுடைய திருமண வாழ்க்கை மற்றும் குடும்பத்தினருக்காக நேரத்தை ஒதுக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நபர்களினால மாற்றமான சூழலும் அமையும். உறவினர்களுடைய வகையில சுபமான வேலைகளும் நடைபெறும். சொந்த ஊர் பயண வாய்ப்புகளும் கூடி வரும். மருத்துவ துறைகள்ல முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடியும். அரசு துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழலும் இருக்கும். சிந்தனையின் போக்களை தெளிவாகவும் உணர்வீங்க. தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். மாற்றமான நாள் என்றும் கூறலாம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மன வலிமையுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய செயல்களை மேற்கொள்ளும் பொழுது சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நேர்மறை எண்ணங்களுடனும் இருப்பீங்க. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவும் அமைய காண்பீங்க. சிறந்த முறையில திட்டமிடவும் செய்வீங்க. மகிழ்ச்சியுடனும் இருப்பீங்க. என்று திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். உங்கள் துணையிடத்துல மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்துல அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. மகிழ்ச்சிகரமாகவும் உணர்வீங்க. இன்று தேவையற்ற செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இதனை எல்லாமே சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால சற்று அசௌகரியமாகவும் உணர்வீங்க. இன்று மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது தாங்க. வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. தேவையற்ற விரோதத்தினை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. விடாமுயற்சியினால உங்களுடைய வேலைகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது அலைச்சல்களை கொடுத்தாலுமே இது அவசியமானதாகவும் இருக்கும். இன்று அனாவசியமாக யாருக்கும் அறிவுரைகள் கூறவும் வேண்டாம். பொறுமையாகவும் சகிப்புத்தன்மையுடனும் இருப்பதும் நல்லது. உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இது மனதிற்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். உறவினர்களுடைய வகையில வீண் மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளித்து விடுவீங்க. வியாபாரத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். இதற்கு உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. மன உளைச்சல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்கள் கூட மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சேமிப்புகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல கூடுதல் கவனத்தை செலுத்துவதும் நல்லது. இன்று உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேன்மையான சூழ்நிலைகளும் உண்டாகும். நிர்வாகத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. நீண்ட நாட்களாக தாமதப்படுத்தப்பட்டு வந்த பல காரியங்கள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். குடும்பத்துல அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. மூத்தவர்களுடன் அனுசரித்தும் செல்வீங்க. எதிர்காலத்தை பற்றிய முதலீடுகள் தொடர்பான சிந்தனைகளை மனதுல ஏற்படுத்தியும் கொள்வீங்க. குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவேகமான செயல்பாடுகளினால மதிப்பும் மரியாதையுடனும் காணப்படுவீங்க. எதிலும் அறிவுபூர்வமாக செயல்படவும் செய்வீங்க. மனதுல ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். மனதளவுல புதிய தெளிவுடனும் காணப்படுவீங்க. தடைப்பட்ட பணிகளையும் நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. அலுவலகத்துல அமைதியான சூழலும் உண்டாகும். எதிர்பார்த்த தன உதவிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. தெளிவாகவும் உணர்வீங்க.
ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழி உறவினர்களினான ஆதாயமும் உண்டாகும். உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.